வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திருவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜேபி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சூ ஃப்ரம் ஷோ அப்படின்ற கன்னட படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து ஒரு ஊரில் இருக்கார். சாதாரண மனுஷனாக ஒரு பெயிண்டராக இருக்கார். அந்த ஊர்லேயே ரவின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தான ஒரு ஆள் இருக்கார். அவர் பார்த்தா அந்த ஊரே மதிக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருக்கார். அவர் கிட்டத்திலேயே யாரும் போக முடியாது, ரவியை நான் ஈஸியாக எல்லாத்தையும் அடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பில்டப் கொடுத்து ஒரு ஆள் வந்து அந்த ஊரில் இருந்திருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ரவியை எப்பயாவது சந்தர்ப்பம் கிடச்சா 2 அப்பு சப்புன்னு அப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்க நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஹீரோ வந்து நடந்து போயிட்டுருக்காரு. பார்த்தா அங்கே பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு பாத்ரூமில் யாரோ குளிக்கிற மாதிரி லக்ஸ் சோப் வாசனை அடிக்குது. சரி, அது யாருன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கலான்னு பார்க்குறாரு. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் பார்த்துறாரு, அந்த சைடு வந்த ஒருத்தர். அவர் யார் அது அப்படின்னு சொல்லி அவரை துரத்திட்டு போகிறப்ப இன்னொருத்தரும் அவரை துரத்தி 2 பேரும் பிடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, மாட்டிக்கும் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, பேய் வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அவருக்குள்ளே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊரே நம்ப ஆரம்பிச்சிருது. பேயை ஓட்டுறதுக்கு மொத்த ஊரும் திரண்டு மீட்டிங்லாம் போட்டு பெரிய பெரிய சாமியார்லாம் வர வச்சு அந்த பேயை ஓட்ட முயற்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணியும் அந்த பேயை ஓட்டவே முடியல. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோக்கு எப்படி ஆகிடுதுன்னா, நம்மளே சரி பேய் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம், நான் சும்மா நடிச்சேன்னு சொல்லிடுவோன்னு போய் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த ஊரில் யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கு தகுந்தபடி அந்த ஊரில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. அதை வச்சு இவன் தான் பேய், இவனுக்குள்ளே இருக்க அந்த பேய் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த ஊரே நம்ப ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி நேரத்தில் இதை சாக்கா வச்சுட்டு அவர் நினைத்த மாதிரி ரவி அண்ணனையும் ஒரு 2 அப்போ வைக்கிறாரு. சரி, அப்புறம் தான் வந்து இதை சீரியஸ் ஆகிடுத்து. இதுக்கப்புறம் இந்த பேயை எப்படியாவது ஓட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பேய் நீ யார், எங்கேருந்து வந்த அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அவர் சும்மா அடிச்சு விட்றாரு. அதை வச்சு இவங்க வந்து உண்மையான அந்த பேய் வந்து முன்னாடி எங்கே வாழ்ந்துச்சு அப்படின்லாம் தேடி போகிறாங்க. போய் கடைசியில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த பேயை ஓட்டினாங்களா, அந்த ஹீரோ கடைசியில் உண்மையாக சொன்னாரா, இல்லை அந்த கிராம கடைசி வரைக்கும் அவரை பேயாவே நினச்சிக்கிட்டு இருந்துச்சா, கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. பொதுவாகவே வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு நாட்டை வந்து யோசிக்கவே மாட்டோம். எடுத்தோடனே அங்கே ஒரு பேய் இருக்கும், அந்த பேய்க்கு ஒரு பின்னாடி ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து எப்படி அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து தீர்த்து வச்சாங்க அப்படின்றது தான் கதையாக யோசிப்போம். இதில் ஒரே ஒரு புதுமை என்னென்னா, நம்ம ஆடியன்ஸ்ட்ட முதல் சீன்லேயே சொல்லிடுவாங்க இது பேய் இல்லை அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் நம்புவாங்க அங்கே பேய் இருக்குது அப்படின்னு. அப்போ நமக்கு வந்து ஒரு காமிக்காக தெரியும் அப்படின்றதுக்காக இந்த நாட்டை எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு நாட்டு. ஆனால் இந்த படத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வருது. கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் தொடங்கும் போது தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நேரம் வந்து அந்த ஊர் எப்படி, அந்த ஊரில் இருக்க மக்கள் எப்படி, அங்கே இருக்க பால்காரன் எப்படி, அந்த ரவி அண்ணா எப்படி, இதுலேயே அங்கே ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்கும், இதுலேயே வந்து இவங்க வந்து இந்த காலத்தை ஓட்டிடுறனால நமக்கு கொஞ்சம் படத்துக்குள்ளே அந்த கதைக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகுது. கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. அது ஒன்று தான் இந்த படத்தில் பிரச்சனையே தவிர, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். வரப்போகிற காலங்களில் கன்னட சினிமாவில் இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் எப்படி மலையாள சினிமாவில் வருதோ அந்த மாதிரி கன்னட படத்துலையும் வரும் அப்படின்னு நம்பலாம். தமிழ் சினிமா நினச்சா தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தமிழ் சினிமாவை யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியல. லோகேஷ் கனகராஜ் தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நன்றி.